கூட நாம் மகிழ்ந்து கர்த்தருக்குள் களி கூர்ந்து நம்மளுடைய இருதயம் மகிழ கடவுது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான கர்த்தருடைய நாமத்தை இந்த வேளையில கூட நாம் உயர்த்துவோம். துதி செய்வது, துதியோடு கூட நம்முடைய பிரகாரங்களில் பிரவேசித்து நம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று இந்த வேளையில் ஒவ்வொருவரும் கேட்டுங்களேன். உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளில் நீர் பிரியமாக இருக்கிறீரப்பா. இந்த வேளையில் எங்கள் உள்ளத்தை உமக்கென்று அர்ப்பணித்து நாங்கள் ஆராதனை செய்கிறோம் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோங்களேன். வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரே மக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் திரியேக தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மூன்றில் ஒன்றானவரே மக்கு ஸ்தோத்திரம். முதற் பேரானவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. முதற் பலனானவரே மக்கு ஸ்தோத்திரம். நானே வாசல் என்று சொன்னவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மரணத்தை பரிகரித்த பரிசுத்த தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பாதாளத்தை ஜெயம் கொண்ட வல்லவரே, நல்லவரே, இரட்சகரே, எங்கள் மீட்பரே மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. எல்ரோயி, எங்களை காண்கிற தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எகோவா ஈரே, நீ எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு 1000 நாமங்கள் ஆண்டவரே. இதில் நாங்கள் எதை சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழுவோம் அப்பா. எல்லா தேவர்களிலும் அப்பா நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா புகழப்படத்தக்கவர் அப்பா. நீர் ஒருவரே அப்பா பெரியவராய் இருக்கிறீர், உயர்ந்தவராய் இருக்கிறீரப்பா. நரரின் மேட்டிமையெல்லாம் தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அந்நாட்களில் கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பார் என்று சொன்னிருக்கிறீர், சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே தேவரீர் நீர் ஒருவரே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. நீர் சொல்ல ஆகும் அப்பா, நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே அப்பா. நீர் ஒருவரே மெய்யான தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பரிசுத்தமாக்கினீரே. உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் அழைத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையில் ஒவ்வொருவரும் அப்பா நீர் தந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு உண்மையே தொழுது கொள்ளுவேன்னு சொல்லிட்டு சொல்லுவோமே. நீர் தந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு உண்மையே நாங்கள் தொழுது கொள்ளுவோம்னு சொல்லுங்க. எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள நாமத்தை இந்த வேளையில் நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுவோமே. வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கூட மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கோ உம்முடைய ஜீவனை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஜீவன் அப்பா, உம்முடைய சுவாசம் எங்களுக்குள் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, தந்தையாம் தேவன் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் தேவை எல்லாம் சந்தி
நீங்க மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லுங்களேன். வேற எந்த உறவும் அப்பா, வேற யாரும் எனக்கு வேண்டாப்பா. இந்த உலகத்துல, இந்த பொல்லாத உலகத்துல உடைய கிருபை மாத்திரமே எங்களுக்கு போதும் அப்பா. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேலே உவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணை இல்லையே. திரும்ப ஒரு விசை சொல்லுவோமே. சொல்லுவோம், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர் ஐயா. நீர் முன்னே எங்களிடத்தில் அன்பு செலுத்தினீரப்பா. எங்களையே மீட்க உம்மையே எங்களுக்காக தந்தீரே. எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி, நீங்க மாத்திரமே எங்களுக்கு போதும் அப்பா. நீர் ஒருவரே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உடைய கிருபையே எங்களுக்கு போதும் அப்பா. உடைய அன்பே எங்களுக்கு போதும் என்று சொல்லுவோமே. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உள்ளான இதயத்திலிருந்து சொல்லுவோமே, நீர் மாத்திரம் போதும். எல்லோரும் சொல்லுவோமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எனக்கு உள்ளான இருதயத்திலிருந்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சத்தியம் நீரே என் வழியையா ஏசையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா ஏசையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. எழுந்து நின்ற உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே சொல்லுவோம். உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. எழுந்து நின்று உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உப்பாதம் சரணடைந்தேன் ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் தயவால் சொல்லுவோம். உப்பாதம் சரணடைந்தேன் ஏசையா, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவில் இருந்து சத்தத்தை உயர்த்தி உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா ஏசையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. எதை குறித்தாகிலும், எந்த காரியத்தை குறித்தாகிலும் உங்களை தான்ப்பா நாங்க நம்பி இருக்கிறோம்னு சொல்லுங்களேன். உம்மையே நம்பி உள்ளோமே. ஆபத்து
நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு வழியாய் அப்பா, நீரே எங்களுக்கு ஒளியாய் சத்தியமாய் அப்பா, நீரே எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு நீர் ஜீவனை கொடுக்கிறீர், அதை பரிபூரணப்படுத்த வந்தேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, உமக்கு நன்றி என்று ஒவ்வொருவரும் சொல்வோமே. எழுந்து நின்று உற்சாகமாய் கரங்களை தட்டி கரங்களை அசைத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை இந்த வேளையில கூட மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனம் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் வருகிறதற்கு, ஆவியானவர் இந்த இடத்துல தங்குவதற்கு, ஆவியானவர் நம்முடைய ஆலயத்தில் உலாவுவதற்கு நீங்க தான் இடம் கொடுக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க தான் அனல் மூட்டி தட்டி எழுப்பணும். உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து நீங்க கர்த்தரை துதிங்க. மனிதர்களுடைய முகத்தையோ யார் ஆராதிக்கிறாங்களோன்னு சொல்லி பார்க்க வேண்டாம். தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து துதிக்கும் பொழுது வாழ்நாளெல்லாம் கர்த்தர் உங்களை தாங்குவார். வாழ்நாளெல்லாம் கர்த்தர் உங்கள் மேலே கிருபையாய் இருப்பார், உங்கள் மேலே இரக்கமாய் இருப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில கூட ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே சொல்லுவோம். கலிலியா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். சொல்லுவோம். கலிலியா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். சொல்லுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சொல்லுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. சொல்லுவோம். கரங்களை அசைத்து பாடிடுவோம். சொல்லுவோம். கரங்களை அசைத்து பாடிடுவோம். கரங்களை அசைத்து பாடுங்க. கரங்களை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. சொல்லுவோம். கரங்களை அசைத்து பாடிடுவோம். கரங்களை அசைத்து பாடிடுவோம். கரங்களை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. சொல்லுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, கர்த்தருக்கே,
அசைத்து பாடிடுவோம். ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு நேராக உங்கள் கரங்களை அசைத்து கரங்களை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை உயர்த்தி பாடிடுவோம். பரலோகத்துக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம் என்று இந்த வேளையில கூட ஒவ்வொருவரும் சொல்லுங்களேன். உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கைகளை நல்லா உங்களுக்கு கைகளை ஆட்டுவதற்கும் அசைப்பதற்கும் வேலை செய்வதற்கும் ஆண்டவர் இந்த கைகளை கரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த கரங்களால கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இந்த கரங்களால தேவனை கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. கரங்கள் அசைத்து மகிமைப்படுத்துங்க. கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. நிறைய பேர் அசைங்கன்னு சொல்லும் பொழுது அசைக்க மாட்டீங்க. கரங்களை உயர்த்துங்கன்னும் போது உயர்த்த மாட்டீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி நீங்கள் அவருக்கு மகிமை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பரலோகத்தில் நாம் பண்ண போகிற காரியத்தை தான் நம்ம பரலோகத்தில் செய்ய போகிற ஆராதனையை தான் இங்கே மாதிரியாய் நம்ம சபையில் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒழுங்காக நம்ம ஆராதனை செய்யலைன்னா, இங்கே முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு நம்ம இங்கே ஆராதனை செய்யலைன்னா நிச்சயமாக ஆண்டவர் பரலோகத்துக்கு நம்மளை அழைச்சி கொண்டு போக மாட்டார். நிச்சயமாக பரலோகம் என்பதை ஒரு கனவு போல தான் நீங்கள் நினைக்க முடியுமே தவிர சாதாரணமாக பரலோகத்துக்கு யாரும் போயிட முடியாது. உண்மையாகவே பரலோகத்துக்கு போக முடியாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் விரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அநேகர் பிரவேசிப்பாங்களாம். சுகபோகமாய் வாழ்கிற வாழ்க்கை, லக்ஸுரியான வாழ்க்கை, எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் நம்ம இருக்கலாம், எப்படி வேணால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழலாம் என்று நினைக்கிற இருதயமுடையவர்கள், தேவனை மறக்கிறவர்களே இதை நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள். தேவனை மறக்கிற எல்லோரும் இதை சிந்தித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தன்னை பரியாசம் பண்ண விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை மனுஷனை பரியாசம் பண்ணலாம், ஆனால் ஆண்டவரை பரியாசம் பண்ணினா நமக்கு நித்திய ஆக்கினை தண்டனை உண்டு. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அவர் பயத்துக்கும் எல்லா விதமான நம் பயத்துக்கும் நடுக்கத்துக்கும் உரிய ஆண்டவர். நாம் ஆராதிக்கிற தேவன் இப்போ கிருபையாய் இருக்கிறாரு. இப்போ நம்ம பண்ணுகிற விஷயத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம சாதாரணமாக அவரை நினைத்திடக்கூடாது. எதுக்காக அவர் அமைதியாக இருக்கிறார், எதற்காக அவர் மௌனமாக இருக்கிறார்னா, அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் யாரோட வருகிறதா? நம்மளுடைய கிரியை, நம்மளுடைய ஒர்க்கு, நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கேற்ற பலன் அவரோடு கூட வருமா. நம்ம நன்மை செய்வோமானால் நன்மைக்கேற்ற பலனை அடைவோம், தீமை செய்வோமானால் தீமைக்கேற்ற ஆக்கினையை அடைவோம். அதுக்காக தான் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். என்னடா நம்ம ஆண்டவரை ஏமாற்றி ஆண்டவர் பிள்ளைன்ற ஒரு வேஷத்தை போட்டுட்டு நம்ம எதை வேணால் பண்ணலாம், ஆண்டவரை ஆராதிக்காமல் இருக்கலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம், கண் போன போக்கு, கால் போன போக்கு, இருதயம் நினைக்கிற நினைவில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம்னு நிச்சயமாக நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவர் உங்களுக்கு எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய். நிறைய பேரை ஆண்டவர் அழைக்கலை. உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா
நீங்க புண்ணியம் செஞ்சவங்க, நீங்க பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே சத்தமாய். அதனால் அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ளும்படியாக நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, பரிசுத்தத்தின் மகத்துவத்தை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா பரிசுத்தத்தை, ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வஸ்திரமாக பரிசுத்தத்தை நாங்கள் அணிந்து கொள்ள பரிசுத்த எண்ணங்கள் எங்களுக்கு தாங்கப்பா, பரிசுத்த நினைவுகளை தாங்கப்பா, பரிசுத்த ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்த எண்ணங்களோடு மாம்ச சிந்தையோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு இந்த ரெண்டு விஷயம் இருக்கு? ஜீவன், எனக்கு ஜீவன் இருக்கு, நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு, எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? சொல்லுங்களேன். எனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு, நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி எத்தனை பேர் உங்களால நம்ப முடியும்? ஆவியின் சிந்தையோ அது எதை கொடுக்குமா? ஜீவனை கொடுக்குமா? ரெண்டாவது அந்த ஜீவன் உங்களுக்கு உங்க இருதயத்துல சமாதானத்தை கொடுக்குமா? எத்தனை பேர் சமாதானத்தோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், நான் சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவரும் தரக்கூடாத சமாதானம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்துல வைக்கிறாரு. நீங்க சமாதானமா இருக்கிறீங்களா? நீங்க பரலோக வாசிகள் என்பதை நீங்க நினைத்து கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்க சமாதானமா இருக்கீங்களா? உங்க உள்ளம் சமாதானமா இருக்கா? நீங்க பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்களேன். உங்களுக்கு சமாதானம் இல்லையா? நீங்க சமாதானம் இல்லாம காணப்படுறீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. மெய் சமாதானத்தை வைத்து வைத்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாங்கப்பா. என் குற்றங்களை எல்லாம் மன்னிங்கப்பா, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, எல்லா பாவத்தின் தோஷங்களை எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்யுங்க. வாலிப பிள்ளைங்க அறிக்கை செய்யுங்க. உங்களது குற்றங்களை எல்லாம் அறிக்கை செய்யுங்க. நீங்கள் செய்த மீறுதல்களை எல்லாம் அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாகுங்களேன். ஆண்டவர் ஒப்புரவாகுதலை விரும்புகிறார். ஒப்புரவாகுதலை ஆண்டவர் விரும்புகிறார். பாவத்தோடு பாவத்தை கூட்டி நம்ம பாவத்தோடு நம்ம பலி செலுத்த முடியாது. அந்த பலியை ஆண்டவர் பிரியமாய் ஏற்க மாட்டார். பாவ பலியை ஆண்டவர் ஏற்க மாட்டார். அதை அருவருத்து தள்ளுவார். இந்த வேளையில உங்களுடைய சர்வ அங்க பலியாக உங்களுடைய சரீரத்தை நீங்க தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து, இந்த வேளையில ஒவ்வொருவரும் சர்வ அங்க பலியாக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்களேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் சர்வ அங்க பலியாக ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. சர்வ அங்க பலியாக ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ராஜா. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே இயேசு வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும்
சொல்லுவோம், எனக்கு கவலை இல்லை, எனக்கு கலக்கம் இல்லை, ஏனென்றால் கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுங்களேன். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் என்னை நடத்துவார் என்று சொல்லுவோம். மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். நம்ம ராஜாதி ராஜாவை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். தேவன் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தாவாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவார். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. சொல்லுவோம், வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் புரிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. சொல்லுவோம், இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடு. எத்தனை பேர் உங்க இருதயத்துல வைத்து தேவாதி தேவனை கொண்டாடுங்களேன். ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயத்துல தேவனை கொண்டாடுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனுக்குரிய புகழ்ச்சி, தேவனுக்குரிய மகிமை, தேவனுக்குரிய வல்லமையை செலுத்துங்க. கர்த்தருக்கு வல்லமையை செலுத்துங்க, கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரிதிஷி தீரி பாலா ராதிகா ரபா இமி திஷா தா ரபா லா ராதிகா ரபா அரிகா ராதா ஷதா ரபா லா ராதிகா ரபா. அப்பா, எங்களை தேடி வந்த தெய்வம் அப்பா, எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்தவர் அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே அப்பா தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் அப்பா, நாங்கள் தரித்திரத்தில் இருக்கையில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் பொல்லாதவர்களாய் இருக்கையில் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா, நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கினீர் ஆண்டவரே அப்பா, எங்களை நீதிமான்கள் ஆக்கினீரப்பா, எங்களை மகிமைப்படுத்தினீர் ஆண்டவரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியில நிறைந்த நன்றி செலுத்துங்க. நீங்க ஆண்டவரே எங்களுக்கு செய்த உபகாரங்கள், நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகள், நீர் எங்களுக்கு ஆண்டவரே காட்டின தயவிற்காக நாங்கள் ஆண்டவரே அப்பா நன்றி இருதயத்தோடு நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம் அப்பா. முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனு ரோஜாவே, నా ప్రాణ స్నేహమే, నిర్దోష రక్తమే, దేవకుల పిల్లవే. శారోను రోజావే, నా ప్రాణ స్నేహమే, నిర్దోష రక్తమే, దేవకుల పిల్లవే. సుందరుడవు నీవు, సుందరుడవు, 10,000లో నీవు శ్రేష్ఠుడవు. సుందరుడవు నీవు, సుందరుడవు,
சொல்லுவோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே, அழகுள்ளவர் இயேசு, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா, உன்னத தெய்வம், ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பர் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. ஒவ்வொருவரும் சொல்லுவோம். உறவுகள் பிரிந்த போதிலும், உற்றார் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, 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 துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே, துணையாளரே, துணையாளரே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடத்தான சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, கரங்களை உயர்த்தி உணர்ந்து. ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. స్నేహితులు మరచిపోయినా, బంధువులే విడచిపోయినా, తోడుగా నిలిచిన ప్రేమను మరువలేని. స్నేహితులు మరచిపోయినా, బంధువులే విడచిపోయినా, తోడుగా నిలిచిన ప్రేమను మరువలేని. సగచారివే, సగచారివే, వేదనలో ఆదరించే నా ప్రియుడవే. సగచారివే, సగచారివే, వేదనలో ఆదరించే నా ప్రియుడవే. ఓసన్నా, ఉన్నత దైవమా, ఓసన్నా, దావీదు తనయుడా, ఓసన్నా, ఉన్నత దైవమా, ఓసన్నా, దావీదు తనయుడా. రోకపు పడకలోన నిరీక్షణ కోల్పోయినా, నన్ను తాకి స్వస్థపరచిన వైద్యుడవే. రోకపు పడకలోన నిరీక్షణ కోల్పోయినా, నన్ను తాకి స్వస్థపరచిన వైద్యుడవే. పరిహారివే, పరిహారివే, నా వ్యాధులు భరించిన యేసువే. పరిహారివే, పరిహారివే, నా వేదనలు భరించిన యేసువే. ఓసన్నా, ఉన్నత దేవనే, ఉన్నత దేవనే, ఓసన్నా, దావీదిన్ మైந்தனே, ఓసన్నా, ఉన్నత దేవనే, ఓసన్నా, దావీదిన్ మైந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே. எல்லாம் கீழே நின்று ஆராதனை செய்றவங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு விசை பாடுங்களேன். நீங்க பாடுங்க.
அபிஷேகம் இந்த வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அரிதிஷாதா ரபா லராதிகா ரபா இனிதிகா ரலா ராதிஷிதி ரிபா லராதிகா ரபா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா நுகங்களும் எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. எல்லா நுகங்கள் அப்பா, எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எருசலேம் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில ஒவ்வொருவரும் விடுதலையோடு ஆராதனை செய்ய இந்த வேளையில எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க அப்பா. விடுதலையோடு உம்மை ஆராதனை செய்யணும்ப்பா. விடுதலையோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தணும் அப்பா. எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் நீர் ஒருவரே காரணரப்பா. நாங்கள் சிறுக நீர் பெருகுவீராக. இந்த ஆராதனை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீர் ஆசிர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நாம் உட்காருவோம். சாட்சியின்